அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபஹஃபிதஹா வவஅஹா கமா சமிஅஹா. அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும். அல்லாஹ் துஆ செய்கிறான், அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும். யார் என்னுடைய சொற்களை கேட்டான், அதை மனனம் செய்தான், எப்படி கேட்டானோ அதுபோல் பாதுகாத்தான். யார் என்னுடைய ஹதீஸுகளை கேட்டு அதை அப்படி மனனம் செய்து நான் சொன்னது போல் அதை பாதுகாக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வை செழுமையாக்கட்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாயிலே. அருமையானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அல்லாஹ் மேன்மையாக்கி இருப்பது போல் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சொற்களும் மகத்துவமானது, கண்ணியமானது, உயர்வானது. அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசுவது கூட நாம் செய்யக்கூடிய அமல்களை அழித்துவிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ்னு ஒரு சஹாபி, அவங்க கொஞ்சம் ஜஹீர் சவுத், கனத்த சத்தம். இந்த ஆயத்து இறங்கினதிலிருந்து பள்ளிக்கே வரலை. அதில் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கே வரலை. ஸல்லல்லாஹு எங்கே சாபித்தை காணலன்னு கேட்டாங்க. அடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்னுடைய அமல்களெல்லாம் பாழாக போய் விட்டதுன்னு அழுகிறாங்க. என்னன்னு கேட்டாங்க. ஐயமே ஜஹீரு சவுத், கனத்த சத்தம், நான் பேசினா பல பேருக்கு கேட்குது, உங்கள் முன்னால் சத்தமிட்டு பேசக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அப்படி பேசினால் அன் தஹ்மத அமானுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்களே அறியாமல் உங்களுடைய அமல்களெல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இயல்பிலேயே கனத்த சத்தம் இருக்குதுங்கிற காரணத்தினால அவர்களை பார்த்து சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போல் இல்லை, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொன்னார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தம் போடக்கூடாதுங்கிற அந்த சட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றும் மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுன்னிலையில் இருந்தால் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். அங்கிருந்து சத்தம் போட்டு பேசுவது என்பது இருக்கிறதே, அந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய சட்டம் நமக்கு தொடர்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் ஒரு 2 பேர் அந்த இடத்துல இருந்து சட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். சொன்னார்கள், யார் என்ன இதுன்னு விசாரித்தாங்க. நாங்கள் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். லவ் குன்துமா மின் நஹலில் மதீனா, நீங்கள் மதீனாவாசிகளாக மாத்திரம் இருந்திருந்தால் லஅவுஜஅதுகுமா தர்பா, அடித்து உங்களை நான் வேதனைப்படுத்தியிருப்பேன்னு சொன்னார். சூருடைய முன்னிலையில் சத்தம் போடுறீங்க என்று கேட்டார். அதனால் அல்லாஹு தஆலாவுடைய ரசூலின் முன்னிலையில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானோ அது மாதிரி தான் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நமக்கு விளங்குதோ விளங்கலையோ, நம்முடைய அறிவுக்கு புலப்படுகிறதோ இல்லையோ, அதிலே கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவது, என்னுடைய அறிவுக்கு முரண் என்று சொல்வது, அதிலே தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதற்கிறதே, அது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காத்திருல்லதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர் வலா யுஹர்ரிமுன மா ஹர்ரமல்லாஹு ரசூல். அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கிய ஒன்றை யார் ஹராமாக்கவில்லையோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள். கடுமையாக அல்லாஹு தஆலா வார்த்தையை பிரயோகிக்கிறான். என்ன அல்லாஹோ ரசூலோ, அல்லாஹ் மட்டும் சொல்லல, அவனுடைய ரசூலும் சரி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது அப்படித்தான், நமக்கு விளங்குதோ விளங்கலையே, அந்த வார்த்தையை அப்படியே ஆமன்னா சல்லம்னான்னு நம்ம ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பண்பாடு இருக்கும். இன்றைக்கு உள்ள நிலைகளில் இன்றைக்கி வந்த குறிப்பாக அந்த தமிழகத்தில் வந்த சில இயக்கங்கள் எல்லாம் சில ஹதீஸுகளையும் மறுக்கிறார்கள். தெளிவான ஹதீஸ், ரொம்ப தெளிவான ஹதீஸ். உதாரணமாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 3 பொய் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருது. நபிமார்கள் பொய் சொல்வார்களா? எனவே அந்த ஹதீஸ் தள்ளப்பட வேண்டும். வெளியில் கேட்டால் கண்ணியமானி தெரியுது, வெளியில் கேட்டால் ஆஹா நபிமார்களை பற்றி எவ்வளோ கண்ணியம் என்பது போல் தெரிகிறது. இந்த ஹதீஸனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அது பொய் போல் தோற்றம் உள்ளதுன்னு அர்த்தம். தன்னுடைய மனைவி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே உள்ள அரசன் இருக்கிறானே வம்பன், இவனுடைய மனைவின்னு தெரிஞ்சால் அவர்களை அவன் அபகரிப்பான். அந்த இடத்துல சொல்கிறதுங்கிறது என்னுடைய சகோதரின்னு சொல்லணும். சகோதரின்னு சொன்னால் தான் அங்கே விடுவான். அப்போ அதனால் இது யாருன்னு கேட்குறான் மன்னன். சொன்னாங்க, அது யுக்தி, என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. உஹ்தின்னு சொன்னால் மனைவி உஹ்தின்னு சொன்னாங்களே என்றால் பொய் போல் தோற்றம். துன்யாவில் எல்லா முஸ்லீமும் முஸ்லிமத்தும் சகோதரி தானே.
அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிரச்சனை இல்லை. ஒரு நிர்பந்தத்திற்காக அவங்க சொன்னாங்க, அது பொய் போல் தோற்றமுள்ளது என்ற கண்ணோட்டத்தில் வைத்து நாம் அந்த ஹதீஸ் எடுக்கணுமே தவிர இது பொய் நபிமார்கள் சொல்லக்கூடாது, நபிமார்கள் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருதுன்னா எவ்வளோ தெளிந்த ஹதீஸாக இருந்தால் அதை தள்ளணும் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆட்களுடைய அறிவுக்கும் ஒன்று புலப்படும். இவருக்கு சரின்னு தெரியும், அவருக்கு தப்புன்னு தெரியும். ஒரு யாருடைய அறிவை வைத்து அளப்பது, யாருடைய அறிவை வைத்து அளப்பதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்கிறான். ஒரு நாள் அசர் தொழுகை 2 ரக்காத் தொழு வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை 2 ரக்காத் தொழு வச்சாங்க. சஹாபிகள் முடித்தவொன்னே கேட்டாங்க, எப்படி கேட்குறது? குசிரத்து ஸலாத்தம் நசீத யா ரசூலல்லாஹ், தொழுகை இன்னையிலிருந்து அசர் தொழுகை 2 ரக்காத் ஆக்கப்பட்டுருச்சா, அது தாங்க மறந்துட்டீங்களா நாயகமேன்னு கேட்டாங்க. இன்னையிலிருந்து அசர் 2 ரக்காத் ஆக்கப்பட்டுருச்சா, அது மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. என்ன அல்லாஹோ ரசூல் ஒரு விஷயத்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அது சட்டம். சொன்னாங்க நான் மறக்கலைன்னு சொன்னாங்க. மறக்கலைன்னு என்ன அர்த்தம்? 2 ரக்காத் அன்னையிலிருந்து நான் மறக்கவில்லை என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, பல் உன்சா, நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னார். எனக்கு எந்த விதமான மறதியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மறந்துட்டா என்ன செய்யணும் என்று என் ரப்பு சட்டம் சொல்வதற்காக வேண்டி நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னேன். ஒரு ஹதீஸை எந்த கண்ணோட்டத்தில் இருக்குதோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமே அல்லாது அதனுடைய நிலையை நாம் முரண்படுவதோ விமர்சிப்பதோ அறிவுக்கு முரண் என்று சொல்வதோ தேவையில்லாத வார்த்தைகளை அதிலே கனத்த வார்த்தைகளை பேசுவதோ ஸல்லல்லாஹுடைய கண்ணிய உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடும் என்பது மாத்திரமல்ல, மார்க்கத்தில் அவர்கள் விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு எவ்வளவு கண்ணியமானவர்களோ, எவ்வளவு மேன்மையானவர்களோ, எவ்வளவு நாம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அது மாதிரி அவங்களுடைய வார்த்தை ஒன்று சொல்லாச்சுன்னா அது அப்படியே கட்டுப்பட்டோம், அது அப்படியே கட்டுப்பட வேண்டும். உதவியால் சொன்னாங்க, எல்லாரும் திரும்புங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு சங்கடமாக இருக்குது. மதீனாவிலிருந்து உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறோம், மக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், நம்முடைய சொந்த ஊர், எஹ்ராம் அணிந்து பாக்கியமான நிலையில் நாம் வந்திருக்கிறோம், சண்டை போடவோ வேறு எதுவுமே வரல, இவ்வளோ பக்கத்தில் வந்த பிறகு திரும்பி போக சொல்கிறாங்களே. சொன்னாங்க திரும்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நாயகமே இது என்ன விஷயம், நம்ம என்ன கோழைகளா இப்படி திரும்பணுமாங்கிற மாதிரி கேட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு தாங்க முடியல, சித்திகுல் அக்பர் கேட்டாங்க. சித்திகுல் அக்பர் வச்சுருக்காங்க, ஹுவ ரசூலுல்லாஹ், அவங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா கேட்டுக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதெல்லாம் அல்ல, அவங்க சொன்ன கேட்டுக்கிறணும். ஆனாலும் உமர் அனுவால் தாங்க முடியல, ஏன்னா பெரிய வீரர் அவங்க. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் நாம இப்படி பணிஞ்சு போகணுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி எந்த பதில் சொன்னாலும் ஒரு நாள் திருப்தி ஆகாதவங்க சொன்னாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் ரப்பின் கட்டளையின் பிரகாரம் என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சொற்களும் அமைந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். என்திகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, உங்க பேசினால் அது வஹின்னு அல்லாஹ் சொல், பேசினால் வஹி என்று சொல்கிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு கண்ணியமானவர்களோ அது மாதிரி அவங்களுடைய ஹதீஸுகளையும் கேட்டால் நமக்கு விளங்குதோ விளங்கலையோ விளக்கத்துக்காக வேண்டி யார்ட்டை கேட்டுக்கிறலாமே தவிர அதை மறுப்பதோ கடும் வார்த்தைகளை பேசுவதோ விமர்சனங்கள் செய்வதோ அதில் கண்ணிய குறைவான சொற்களை உபயோகிப்பதோ மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை உணரும் நசீபை தந்தருள்வானா. அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஹதீஸுகளை பாதுகாத்து அதன் வழியாக வாழ்க்கை செழுமையாகும் என்று துஆ செய்தார்களே, அந்த துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.